அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நாங்கள் மிளகு தக்காளி கீரை கடையில் வாங்கிட்டு வந்தோங்க. அதை நல்லா கொஞ்சம் நல்லா கனமான இதாக எடுத்து இந்த இதில் ஊண்டி வைப்போன்ட்டு இருக்கேன். நான் வீட்டில் உள்ளதில் நான் ஊண்டி வச்சுருக்கேன். அதை கிள்ளி ஊண்டி வைப்பேன், துளுத்து வரும். இதை ஊன்றேன், வருதா என்னன்னு தெரியலை. இங்கே பாருங்க, தைக்கட்டு வர மாதிரி சூட மனசும் கொஞ்சோன்னு கலந்துக்கிறேங்க. கலந்துக்கிட்டு பாருங்க, மண்ணை ரெடி பண்ணி இந்த பேக்கில் கீரை பேக்கில் வச்சுருக்கேன். இந்த தூறுகளையெல்லாம் இதை பாருங்க, இந்த தூரை இதில் நினச்சி இப்படி வைப்போங்க. தண்ணியில் நினச்சி இப்படி வைப்போம். இதுக்கு ஊடுருவி பயிரை இங்கே பாருங்கள், வெங்காயம் இடையில நடுலாண்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த முனியை கட் பண்ணிடணும். இந்த வேறு மாதிரி இருக்குல்ல, அதைத்தான் ஊண்டணும். அந்த சைடு இந்த இதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் ஊண்டணும். அது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பெரிய வெங்காயத்துலேருந்து எல்லாமே. அது ஏன்னா சீக்கிரம் முளைப்புத்தன்மை நம்மளுக்கு வந்துடும், 3-4 நாளையிலே வந்துடும். அதுக்காண்டி தான் அதை கட் பண்ணி ஊண்டணும். கட் பண்ணாமன்னா கொஞ்சம் ஒரு வாரம் ஆகும். இது கட் பண்ணி ஊன்னா சீக்கிரம் வந்துடும். இந்த இடையில இந்த பாருங்க, இந்த வெங்காயத்தையும் இப்படி ஊண்டுவோம். இப்படி வெங்காயத்தையும் ஊண்டுவோம். இந்த குச்சியும் இந்த மாதிரி நட்டு வைப்போம். துளுக்குதா என்னான்னு நான் காட்டுறேன். ஏன்னா கடையில் வாங்கினது இது, இந்த கீரை குச்சி. இந்த இடையில ஒரு பெரிய வெங்காயம். போட்டுக்கிறோம் பாருங்க. எடுத்து இப்படி அந்த கணு இருக்குல்ல, அந்த கணு உள்ளே போகிற மாதிரி, இந்த பாருங்க கணு இருக்குது, இந்த கணு உள்ளே போகிற மாதிரி நம்ம கிராஸாக அப்படி இந்த வெங்காயத்தையும் ஊண்டி இந்த வெங்காயத்தையும் ஊண்டுவோம். இந்த வெங்காயத்தை இந்த இடத்துல ஊண்டியிருக்கேன்னா, இந்த இடத்துல எல்லாத்தையும் ஊண்டிக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, எல்லாம் ஊண்டிட்டு அதில் 2 பூண்டே அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இது கீழே வர்ற மாதிரி, இது மேலே வர மாதிரி, இதில் தான் முளைப்பு தன்மை நம்மளுக்கு வரும். அதனால் இப்படி உண்டு. 2 பல்லு மட்டும் எப்படி வருதுங்கிறதுக்காண்டி இப்போ பாருங்கள், வந்துட்டேன்னா சும்மா லேசாக மண்ணை ரொம்ப எல்லாம் தள்ள வேணாம். பாருங்க, நல்லா முளைச்சி நான் 3 நாளில் இந்த வருங்க. இந்த பச்சை பேக்கில் வச்சுருக்கேன், ஒரு அடி பேக்கில், கீரை பேக்கில் தான் வச்சுருக்கேன். நான் காட்டுறேன். தண்ணி தெளிச்சிடும், மண் ஈரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சிடும். இது எப்படி தொளுத்து வருது, வெங்காயம் எப்படி முளைச்சி வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். பாருங்க, ரொம்ப வேணாம், மண் ஈரமாக இருக்குது, வெங்காயம்லாம் அழுகி போயிடும். பாருங்கள் எப்படி வருதுங்க. கீரை காம்புகளையும் ஊண்டி வச்சுருக்கேன், வெங்காயத்தையும் ஊண்டி வச்சுருக்கேன். பாருங்கள், மஞ்சள் கிழங்கெல்லாம் எடுத்து சின்ன பேக்கில் நட்டு வச்சுருக்கேன். 2 வரிசை அந்த போட்டு 1 வரிசை பெரிய கன்னாக வச்சுருக்கேன். இதெல்லாம் சின்னது நாற்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடு வச்சுருக்கேன், உள்ள வரைக்கும் வச்சுருக்கேங்க.
பாருங்க துணுத்து போச்சு. காலையில் தான் நட்டேன். இது நான் இப்போ வைக்கிறது 4:30 மணி. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது சாயந்தரம். நான் இது காலையில் நட்டது. இதுலேயும் 4-5 மஞ்சள் கிழங்கு கன்று இருக்குது. ஒரே இதில் வச்சா வந்து இதாக இருக்கும். செடிங்களை மாற்றி வச்சுட்டு இதில் 2 செடியை வச்சுருவேன். இங்கே பாருங்க மொச்சக்காய் எல்லாம் முற்றி போயிருக்காங்க, பறிக்கணும். பெங்களூர் தக்காளி பாருங்கள், பழம் காயுமா இருக்காங்க. பக்கத்தில் வேலை பார்க்குறதுனால சவுண்டு வரந்தாருங்க. தக்காளி பாருங்க, வெத்தலை பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஒரு கை இங்கே பாருங்க, கை வச்சா மறந்து கீழேலாம் கொடியெல்லாம் இதாக இருக்குங்க. இப்போ செடியெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தணும். ஆப்பிரிக்காய் காயாத்தே இருக்குது. நான் ரெட் கலருன்னு வாங்கினேன். இது வந்து பச்சை தாங்க. ஆனால் நல்லா இருக்குது, தருக்கு தருக்குன்னு நல்லா இருக்குது. தோற்பு இதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. சொத்தாக தொங்குறாங்க பாருங்க. ஒரு 2 முன்னாடி தான் இருக்கும். இது பாருங்க கோழிக்கண்டு நம்ம வச்சது வந்துருச்சுங்க. பன்னீர் ரோஸும் பூத்துருக்காங்க, முட்டு நிறையா இருக்காங்க, பூத்துருக்காங்க. இந்த பட்டன் ரோஸ் பாருங்கள், துளுத்து வராங்க. ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டு மடி வராங்க. அது மாதிரி நான் ஊட்டியிலேருந்து கொடி ரோஸ் வாங்கிட்டு வந்தது இங்கே பாருங்கள் வச்சு இந்த பாருங்க வர்றாங்க, குளிர் கட்டி வராங்க. இப்போ பாருங்க சீனி கொய்யாவில் வந்து ஒரே ஒரு காய் மட்டும் வந்து கீழே உளுந்து இருந்துச்சு. அந்த தொட்டிக்குள்ளே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு இனிப்புங்க. இப்படி ஒரு இனிப்பு ரோஸ் கலராக இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு, உளுந்துருச்சு. இலை நிறையா இருந்தாலும் தெரியலை, இருந்தது. ஒன்று காய்ச்சி கீழே விழுந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பாருங்க வெள்ளை ஜாதி வாங்கி அந்த அன்றைக்கி வச்சேன்ல, இதில் நர்சரியில் அது முட்டு விட்டு ஒரே ஒரு பூ ஊற்றுறாங்க. இங்கே பாருங்க, இந்த 20 லிட்டர் கேனில் வச்சுருக்கேன். ஒரு 10-15 நாள் இருக்கும் வச்சு. இப்போ பாருங்கள் முட்டு விட்டு கிளையெல்லாம் வர்றாங்க. இது கலர் காக்கட்டை. இங்கே பாருங்க ரோஸ்மேரி, தொட்டுட்டு மோந்தாவே அந்த கையை அந்த மனம் மணக்குதுங்க. வெள்ளை சங்குப்பூ, ஒவ்வொரு பூ பூக்குறாங்க. ஒரு விதை போட்டது தானே இது. வந்ததே இது இந்த மல்லி, ரோஜா மல்லி. இங்கே பாருங்க, இது ஊட்டியில் நான் வாங்கிட்டு வந்தது. என்ன பூன்னு தெரியலை, ஆனால் இந்த மாதிரி பூத்துருக்கு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அன்றைக்கி வந்து இந்த கீரை காம்பை நட்டுட்டு வெங்காயம் நட்டுருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இது எப்படி துளுத்து வருதுன்ட்டு வெங்காயத்தையும் இந்த மிளகு தக்காளி கீரை காம்பும் துளுத்து வர்றதை காட்டுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.